குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு கடந்த மே மாதம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்க மதுரை ஆதீனம் மே 2ஆம் தேதி காரில் சென்றார். உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவை கடந்தபோது மதுரை ஆதீனம் கார் மீது ஒரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. தூங்கிக் கொண்டிருந்த ஆதீனம் எவ்வித காயமும் இன்றி தப்பினார். இந்த சம்பவம் குறித்து சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக பகீர் குற்றச்சாட்டை கூறினார். இந்த சதியில் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்கலாம், ஏனென்றால் அந்த காரில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தனர், தாடி வைத்திருந்தனர் என்றும் கூறி பரபரப்பை கிளப்பினார். மதுரை ஆதீனத்தின் குற்றச்சாட்டு இரு மதத்தினருக்கு இடையே மோதலை உருவாக்கும் வகையில் உள்ளதாக சென்னையைச் சேர்ந்த வக்கீல் ராஜேந்திரன் சென்னை சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மதுரை ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மதுரை ஆதீனத்துக்கு முன்ஜாமீன் வழங்கிய சென்னை கோர்ட் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவருக்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக இன்று அவரிடம் போலீசார் விசாரணை நடத்த திடீரென முடிவு செய்தனர். உடல்நிலை சரியில்லை என மதுரை ஆதீனம் கூறினார். ஆனால் விசாரணை நடத்துவதில் போலீசார் உறுதியாக இருந்தனர். அதன்படி சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் இன்று காலை 11 மணிக்கு மதுரையில் உள்ள ஆதீன மடத்துக்கு சென்றனர். உடல் நலமின்றி இருக்கும் ஆதீனத்திடம் விசாரணை நடத்தக்கூடாது என பாரதிய ஜனதாவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை ஆதீனத்தை தொல்லை செய்யக்கூடாது என்றனர். போலீசாரை மடத்திற்கு உள்ளே அனுமதிக்காமல் பாரதிய ஜனதாவினர் மறிக்க முயன்றனர். கோர்ட் அனுமதியுடன் தான் விசாரிப்பதாக கூறிவிட்டு போலீசார் மடத்தினுள் சென்றனர். மதுரை ஆதீனம் குடல் இறக்க அறுவை சிகிச்சை முடிந்து மருத்துவ ஓய்வு எடுத்து வரும் நிலையில் படுக்கையில் படுத்திருந்தார். போலீசார் வந்ததும் கஷ்டப்பட்டு எழுந்து படுக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணை துவங்கியதும் மதுரை ஆதீனம் தன்னால் எழுந்து சென்ற ஆவணங்களை எடுக்க முடியாது, ஆவணங்களை எடுத்துக் கொடுக்கவும் தனது தரப்பு வாதத்தை சொல்வதற்கும் உதவியாளரை உதவிக்கு வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றார். அவரது கோரிக்கையை போலீசார் நிராகரித்துவிட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தினர். வழக்கறிஞர் உதவியாளர் யாரையும் விசாரணையின் போது உடனிருக்க போலீசார் அனுமதிக்கவில்லை. போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு ஆதீனம் பதிலளித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விசாரணை நடத்திவிட்டு போலீசார் புறப்பட்டுச் சென்றனர். வழக்கறிஞர்களோ இல்ல ஆதீனம் சார்ந்தவர்களோ யாருமே இங்க ஆதீனத்தோட இருக்க அவங்க அனுமதிக்கல. ஸோ காவல்துறையினர் மட்டும் தனியாக அவர்கள் கேள்வி கேட்டுவிட்டு ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம், 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்க மட்டும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் விசாரணை முடிச்சுவிட்டு அவர்கள் செய்தாங்க. என்னன்னா அவங்க லாஸ்ட் மினிட்டா யாருமே இருக்கக்கூடாது, தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 நாள் முன்னாடி தான் சர்ஜரி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நாங்கள் அசிஸ்டன்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவங்க இல்லை, எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கு, நாங்கள் நாங்களே பார்த்துப்போம், வேற யாரையும் பர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட பொறுப்பு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது. அது ஆதீனம் அவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஸோ அது நடந்தது. எந்த ஒரு இடையூறும் எங்க தரப்புல இருந்து இல்லை அப்படின்றத சொல்லி ஆதீனம் அவர்கள் அவங்க காவல்துறை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் அவருக்கு இது நம்ம கேட்கல. அவர் நான் எல்லா கேள்விகள் கேட்டாங்க, எந்த கேள்விக்கு நான் மறுக்கல, அத்தனை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கேன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் காவல்துறை எங்களுடைய ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நிச்சயமான முறையில் அவங்க இன்னைக்கு அவர் கூட இருக்கக்கூடியது நம்ம வழக்கறிஞர் கூட பொதுவாக எங்கேயுமே உதவிக்கு நியமிக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் அது கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த மடத்தில் பணி செய்யக்கூடிய அவருக்கு தொடர்ந்து அவரோட உடல்நிலை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணியாளர் நாங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு வற்புறுத்தி கேட்டோம் என்று அவங்க அனுமதிக்கல. இத்தனைக்கு அது அவருமே அதை வேண்டுகோளா வச்சாரு. ஆனால் அது உடல்நிலை பார்த்துருப்பீங்க, இந்த நிலையில் அவருடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு விசாரணை அவர் படுத்த நிலையிலே தன்னுடைய விசாரணைக்கு கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். காவல்துறை தரப்புல ஏதாவது கடினமா கேள்வி கேட்டு அவரை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கிறதா? அது இப்ப நீங்க இந்த மாதிரி இந்த நேரத்துல விசாரணை பண்ணதே தொந்தரவு தானே. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கறதுனால இந்த தொந்தரவு, இந்த விசாரணை விசாரணைக்கு வருவாங்களா, இதே முடிஞ்சிட்டாங்க, அது இனிமே தான் தெரியும் கேட்கணும். மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை நடத்துவதை முன்னிட்டு பாரதிய ஜனதாவினரும் ஆன்மீகவாதிகளும் திரண்டதால் மடம் அமைந்துள்ள பகுதியில் பரபரப்பு நிலவியது.